அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை வெள்ளிக்கிழமை மாசி 4ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி 7 ஜென்மத்து பாவங்களை நீக்கி செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் ரத சப்தமி. வழிபடும் முறை, அதிசய பலன்கள், கூற வேண்டிய மந்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்தமி திதி 15/2/24 மாலை 4:30 மணிக்கு ஆரம்பித்து 16/2/24 மதியம் 3 மணிக்கு முடிவடைகிறது. சூரிய உதயத்திலிருந்து முழு நேரமும் இருக்கின்ற திதியையே நாம் சப்தமி திதியாக கணக்கிடும் பட்சத்தில் 16/2/24 அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. சப்தம் என்றால் 7 என்று பொருள்படும். அமாவாசைக்கு பிறகு வரும் 7வது திதி சப்தமி திதியாகும். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியே ரத சப்தமி என்றும் சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது. இந்த வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு. அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிபடும் இடத்தில் நின்றபடி நீராடலாம். சூரியனுக்கு அர்க்கயம் கொடுக்கலாம். 7 எருக்கம் இலைகள் மஞ்சள் பொடி கலந்த அட்சதையுடன் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உள்பட அனைவரும் தங்கள் தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு நீராடுவது நல்லது. இந்த 7 எருக்கன் இலைகளையும் கால்களில் 2, கைகளில் 2, தோள் பட்டைகளில் 2, தலையில் 1 என்று பிரித்து வைத்து நீராட வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையும், ஆண்கள் அட்சதை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும். அவ்வாறு நீராடுவதால் சூரியனின் 7 வகை ஒளிக்கதிர்கள் எருக்கன் இலைகள் வழியாக உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்தும் என்பது ஐதீகம். எருக்கன் இலைகளை வைத்து நீராடுவதால் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவார் சூரிய பகவான். தந்தை இல்லாத ஆண்கள், கணவரை இழந்த பெண்கள் 7 எருக்கம் இலைகளுடன் பச்சரிசி, கருப்பு எள் தலையில் வைத்து நீராட வேண்டும். ஒவ்வொருவருக்கும், வீட்டில் பல பேர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தலைமீது 7 எருக்கம் இலைகளை வைத்து நீராட வேண்டும். பின் அந்த இலைகளை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் கூறுகின்றன. ரத சப்தமி என்று சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் பூசி அந்த இடத்தில் சூரிய ரதம் வரைய வேண்டும். அதில் சூரிய சந்திரரை வரைந்து பவனி வருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். இந்த கோலத்தை வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் போட்டு அதன் வடமாக ஒரு கோட்டினையும் வடக்கு திசை நோக்கி நீளும்படி வரைய வேண்டும். அதற்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு சிவப்பு நிறம் உள்பட பல்வேறு வாசனை மலர்களால் அர்ச்சித்து சூரிய நாராயணரை சூரிய துதிகளை சொல்லி வழிபட வேண்டும். நிவேதனமாக சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் இவற்றை பசுமாட்டிற்கு உணவாக கொடுப்பது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். வாசலில் சூரிய ஒளிபடுமிடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கிறது புராணம். இந்த ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் சிறப்பாக அமையும். இந்த நாளில் செய்கின்ற தானம், தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். சூரிய பகவானை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம்: ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா. ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா.
ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா என்று 3 முறை சொல்லி வணங்க வேண்டும். அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், ஆயுள் என யாவற்றிலும் சிறந்து விளங்கும் அனுமனுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அளித்தவர் சூரிய பகவான் தான். இப்போ இந்த பதிவின் மூலமாக ரத சப்தமியின் சிறப்பை பற்றியும் அவரை வழிபடும் முறை, வழிபடுவதால் ஏற்படும் அதிசய பலன்களை பற்றியும் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பலருக்கும் பயன்படும் வகையில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.